to be here to give a talk on particular ham radio during disaster. It's a very interesting topic for me because I'm working with the ham radio for last 25 years. So in the lecture, fulla mudiyum poludhu, you people will get some interesting information. குறிப்பா புதுசா நீங்க ஒரு 4-5 விடயங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள். சரியா? ஒவ்வொரு நாளும் நாம தூங்க போகும்போது இன்னைக்கு என்ன புதுசா கத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு தூங்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசா கத்துக்கிட்டோமா இல்லையான்னு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் இந்த வகுப்பை விட்டு வெளியே போகும்போது நைட்டு தூங்கும்பொழுது யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆஹா இன்றைக்கி இந்த விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக தூங்குவீங்க. சரியா? அதனால் வகுப்பில் யாரும் தூங்கிட வேண்டாம். I must thank to the correspondent and the college principal because அவங்க இதுக்கு அனுமதி தரலன்னா இந்த லெக்சர் இங்கே நடக்காது. அண்ட் அதுக்கு இனிஷியேட்டிவாக இருந்த உங்கள் துறை தலைவர் விஜயகுமார் அவர்களுக்கு நம்ம இந்த சமயத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கூடவே சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற சக ஆசிரியர்கள், பிகாஸ் அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது இது செஞ்சதுக்காக நான் சொல்லலை, கூடவே நின்று அதை செயல்படுத்துதல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் அந்த ஆசிரியர்களுக்கும் எனக்கு நன்றி. இதில் ஃபகானா என்னுடைய மாணவி சென்னை பல்கலைக்கழகத்தில் முடிச்சுட்டு இங்கே உங்களோட பயணிச்சுட்டு இருக்காங்க. அதே போல் மேடம் பிரேமா, அவங்க பிரேமகீதா ஊடகத்தில் நான் பார்த்துருக்கேன். அப்போவே யோசித்தது உண்டு, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் ஏன் எல்லா தொலைக்காட்சிகள்லேயும் வரல அப்படின்ட்டு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் இன்றைக்கும் அது யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஒரு டாக்குமெண்ட்ரினா நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் வச்சுருப்போம், இந்த ஃப்ரேமில் தான் டாக்குமெண்ட்ரின்னு. அதை உடச்சி இதில் டாக்குமெண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு விதமாக பண்ண ஒரு மிக முக்கியமான அந்த நிகழ்ச்சிகளை தயாரித்தவர்கள், அவர்களுக்கும் இந்த இடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்புறம் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து கொடுப்பதற்கு நம்ம ஆல் இண்டியா ரேடியோவில் ஆஸ்தான கவிஞர்னு சொல்லுவோம். அதுபோல் இங்கே ஆஸ்தான கவிஞராக இருக்கீங்களான்னு தெரியல, கலைஞராக இருக்கீங்களான்னு தெரியல, ரொம்ப அருமையாக தொகுத்து கொடுத்துட்ருக்கீங்க. நவநீத கிருஷ்ணவேணிக்கு ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். என்னை அறிமுகப்படுத்திய அந்த தோழர், அவருடைய அந்த உச்சரிப்பும் அவருடைய பாடி லாங்குவேஜையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, செல்வ கணேஷ். Actually this is the very important thing that you people have to observe when in front of the crowd. If somebody were talk, எப்படி பேசுகிறாங்க, அவங்க எப்படி கைகளை அசைக்கிறார்கள், எப்படி அந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறார்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இது ஒவ்வொரு ஊடகத்துறை சார்ந்த அந்த மாணவர்களுக்கும் தேவையான ஒன்று. ஏன் அப்படின்னா இட்ஸ் லைக் இங்கே எத்தனை பேர் மற்ற எலக்டிவ் கோர்ஸ் வந்திருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்குங்க, கொஞ்சம் நல்லாவே கை தூக்குங்க. ஓகே ஓகே ஓகே. நான் இது ஊடகம் சார்ந்து அதை மட்டுமே பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். இன்றைக்கி ஊடகம் சாராதவர்கள் தான் ஊடகத்தில் நிறையா வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அதனால் ஊடகம் சார்ந்த இதை மட்டும் சொல்கிறேன்னா அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன்ட்டு இல்லை, உங்களுக்கும் சேர்த்து தான் அது. சரியா? ஏன்னா நீங்கள் கையிலேயே வச்சுருக்கிறது ஒரு முக்கியமான ஊடகத்தை வச்சுருக்கோம், ஏன்னா மொபைல் ஃபோன்ற ஒரு ஊடகத்தை வச்சுருக்கோம். அதனால் பாடி லாங்குவேஜ், ப்ரொனவுன்சியேஷன், அப்புறம் அந்த டெலிவரி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, ஒரு ஊடகத்துக்குள்ளே ரொம்ப முக்கியமானது. அது எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த நண்பருக்கு நம்ம இங்கே அஞ்சார் எஃப்எம்மில் ஒரு பயிற்சி எடுத்துகிட்ருக்கிறதும் அங்கே நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் மைக்குக்கு முன்னாடி பேச 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 உங்களுடைய அந்த போல்ட்னஸ், உங்களுடைய அந்த என்ன சொல்கிறது உச்சரிப்பு தெளிவு எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ மஸ்ட் பார்ட்டிசிபேட் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். தப்போ ரைட்டோ முன்னாடி பேசிடணும். ஹேம் ரேடியோ அப்படின்றத பற்றி நம்ம பேச வந்திருக்கோம். ஆனால் இங்கே ஹேம் ரேடியோ மட்டும் பேசலை. ஹேம் ரேடியோ பற்றி பேசும் பொழுது முதல் பிரச்சனை என்னென்னா ரேடியோ. இந்த ரேடியோ அப்படின்றத வார்த்தையே நமக்கு பிரச்சனையானது. இட்ஸ் அ வெரி வெரி டிஃபிகல்ட் வேர்ட் தட் பீப்புள் வேர் நாட் அக்செப்ட் தட் வி ஆர் இன் த 5G ஜெனரேஷன். நம்மலாம் சோஷியல் நெட்வொர்க்கிங் ஏஜில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் ரேடியோவை எதுக்கு பேசணும், ரேடியோவை எதுக்கு நம்ம அதை இன்றைக்கி இருக்கிறதுல பேசணும் அப்படின்னு நமக்கு இயற்கையாகவே ஒரு கேள்வி வந்துடும். அதுக்கு காரணம் என்னென்னா இன்றைக்கி தான் நிறைய தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு. நம்ம கையில் 5G அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. இன்டர்நெட், ஃபேஸ்புக், அந்த இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அப்படின்றது எல்லாமே வந்துருச்சு. ஆனால் ஒய் வி பீப்புள் வேர் ஸ்டில் டிபெண்டிங் அப்பான் தீஸ் கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்ற அந்த கேள்வி உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும்.
இதுக்குங்க இன்றைக்கி ரேடியோ எங்கேயோ ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இருக்குன்னா இந்த ரேடியோ யாருங்க கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமான ஒரே பதில் நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, the only medium which is operate on all the occasions, that means in the disaster time. Disaster அப்படின்னு சொன்னதும் we people think like this, நம்ம ஊருக்கு என்னங்க டிசாஸ்டர் வரப்போகுது, எங்கள் ஊருக்கு சுனாமி வரப்போகிறதில்ல, கடல் இல்லை, எங்கள் ஊருக்கு மழை பெய்ய போகிறதே கிடையாது, நாங்கள் இந்த வறட்சியான பூமியில் இருக்கோம், எங்கள் ஊருக்கு பூகம்பம் இல்லை. இது எல்லாமே மிக முக்கியமான காரணங்களாக இருக்குது. இன்றைக்கி நம்ம எல்லாருமே இந்த மாதிரி சோஷியல் நெட்வொர்க்கிங்கில் நம்ம டிபெண்ட் ஆகியிருக்கிறது. இது வந்தால்தான் இதை நம்ம பயன்படுத்தணுமா அப்படின்னா அப்படி இல்லை. ஆஸ் அ இண்டிவிஜுவல் we must know something about that what happening there in this medium. இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் மீடியா, ஜேர்னலிசம்லாம் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள்ட்ட ஒரே ஒரு இதுதான் சொல்லுவேன். how many students per year were come out from that particular course every year அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற டேட்டா படி தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 8500 மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் இதழியல் சார்ந்த படிப்புகள், தொடர்பியல் சார்ந்த படிப்புகளை முடிச்சுட்டு வர்றாங்க. எத்தனை ஊடகங்கள் அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணி விடலாம். ஹார்ட்கோர் மீடியா, யூடியூப்பில் விட்டுருங்க, யூடியூப்பில் ஒரு சிலது வேணால் எடுத்துக்கலாம். நம்ம பிஹைண்ட் வுட்ஸ் போல் இருக்கிற ஒரு 10 மீடியா எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதிகபட்சமாக உங்களுக்கு ஒரு 100 மீடியா ஹவுசஸ் எடுத்துக்கலாம். ஹார்ட்கோராக அதில் 50 எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் இருக்குது. 50 ஊடகங்கள் இருக்குன்னா அதிகபட்சமாக அவங்க வருடத்திற்கு எத்தனை பேர் எடுக்கிறாங்கன்றீங்க? 5 பேர் எடுப்பாங்க. 5 பேரே அதிகம். அப்போ 5 5 25 250 பேர் தான் உள்ளுக்குள்ளே போவாங்க. நான் சொல்கிறது ஒரு நல்ல பெரிய ஊடகங்களில் நியூஸ் பேப்பரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 நியூஸ் பேப்பர், டெலிவிஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 டெலிவிஷன் சேனல், யூடியூப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 10, இந்த மாதிரியானதில் தான் போவாங்க. அப்போது 8500 வர்ற மாணவர்கள் மத்தியில் இந்த 250 மாணவர்களுக்கு தான் இங்கே வேலை வாய்ப்பு. அப்போ நம்ம யோசிச்சு பாருங்களேன் இங்கே இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ we people think about only the visual medium. நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் விஷுவல் மீடியம் இல்லையா? எல்லாம் அதுக்குள்ளேயே தான் பார்த்துட்ருக்கோம். இதில் 8500 மாணவர்கள் இல்லாமல் எல்லா துறை சார்ந்தவங்களுக்கு, உங்கள் துறையில் எல்லாரும் நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மீடியாவாக இருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருப்பீங்க. அப்போ அவங்களுடைய போட்டி, அந்த போட்டி எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். எங்கேருந்து வருது தெரியுமா? உடன்குடின்ற இடத்துல இருக்கிற ஜிபி முத்து கட்டுறது கூட வருது நமக்கு. ஜிபி முத்து எந்த ஒரு பல்கலைக்கழகத்துலேயோ கல்லூரியிலேயோ விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்க கிடையாது. ஆனால் இன்றைக்கி அவருக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, பிக் பாஸ் லெவலுக்கு போயிட்டு திரைப்படங்களில் நடிக்க தொடங்கிட்டாங்க. எந்த கல்லூரியிலையும் படிக்க கிடையாது. ஏன் அவர் ஸ்கூலே கம்ப்ளீட் பண்ண கிடையாது. அப்போ இதிலேருந்து ஒன்றே ஒன்று என்ன தெரியுதுன்னா, நீங்கள் மீடியாக்குள்ளே வரணுன்னா யூனிக்காக இருக்கணும். எப்படி இருக்க? இல்லை சார் நான் டிசைனிங் சார், இல்லை சார் நான் ஃபோட்டோகிராஃபி சார், இல்லை சார் எதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்போ இதிலிருந்து நம்ம எப்படி தனித்துவமாக இருக்கிறது? அதுதான் இங்கே ஒரு பெரிய கொஷின் மார்க். தட் இஸ் த ரீசன் தட் வி பீப்புள் ஹாவ் டு லேர்ன் ஆல் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ரிலேட்டட் டு த மீடியா. இப்போ ஹேம் ரேடியோவாகட்டும், இன்றைக்கி பேச போகிற வெவ்வேறு தலைப்புகளாகட்டும், ஏதேனும் ஒரு விதத்தில் உங்களுக்கு எந்த இடத்துல பயன்படுதுன்னே தெரியாது. சரியா? அப்போ அந்த இடத்துல நமக்கு நீங்கள் இதை பற்றி பேசும்பொழுது, உனக்கு இதெல்லாம் வேறு தெரியுமா அப்படிம்பாங்க. பார்த்தீங்களா? அங்கே தான் நீங்கள் தனியாக இருப்பீங்க, தனித்துவமாக இருப்பீங்க. ஸோ லேர்ன் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த வகுப்புக்குள்ள இருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாருமே முதல்ல அன்லேர்னிங் ஆகிக்கணும். அன்லேர்னிங் இன் த சென்ஸ் தட் வி பீப்புள் ஹேவ் அ லாட் ஆஃப் ஸ்டஃப் இன் அவர் மைண்ட். அப்படியே அடைச்சி வச்சு இந்த ஒரு டம்ளர் ஃபுல்லாக உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே வலிஞ்சு கீழே போயிட்டுருக்கு. இங்கே உட்காரும் பொழுதே நீங்கள் என்ன சொல்ல போகிறது, நான் அதை கேட்டேன் தெரியுமா அப்படின்னு உட்காந்திங்கன்னா எதுவுமே உள்ளுக்குள்ளே போகாது. அதை அப்படியே கவுத்துட்டு எம்டியாக உட்காரணும். உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சரி ஏதோ சொல்ல வர்றான்னு பார்ப்போம் அப்படின்னு உட்காந்திங்கன்னா, நான் 1 மணி நேரம் பேசணும்னா அது ஒரு 10 மினிட்ஸ் உங்கள் அதுக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆகும். ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு செகண்டும் நம்ம இதோட ஆட்பட்டிருக்கோம். நம்ம மொபைலை 5 செகண்டுக்கு ஒரு தடவை எடுத்து இப்படி பார்க்குறோம். நம்ம அதில் வந்திருக்கோ வரலையோ அது வேறு விஷயம். பார்த்து நம்ம படபடப்பாக அடங்கிக்கிறோம். ஃபோனை தூக்கி எங்கேயாச்சும் வச்சுட்டோம்னாலே பிபி எகிரி டவாடுவேன், நம்ம என்னடாது அப்படின்ற மாதிரி ஆயிடும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஐயா நன்றி ஐயா தூங்குறது பக்கத்துலேயே வச்சுட்டு தூங்குறோம். எந்திரிச்சதும் ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறோம் இல்லையா? எவ்வளோ ஒரு அடிக்ஷனில் இருக்கிறோம் பாருங்கள். இதெல்லாம் அடிக்ஷனே இல்லை சார். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் அது அப்படி இல்லை. நீங்கள் விட்டு பாருங்கள், ஃபோனை விட்டு பாருங்கள். சென்னை வெள்ளத்தின் போது 1 வாரம் எந்த ஒரு ஊடகமும் செயல்படலை. எல்லாரும் அப்படியே படபடப்பாயிட்டான்.
அந்த இடத்துல வந்து ஒரு ரேடியோ இருந்திருந்ததுன்னா, எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஒரு ரேடியோ இருக்கிற வீட்டில் ஒரு காமாக இருந்தாங்க. என்ன காரணம்னா, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுது. த பீப்புள் நோ தட் வாட் ஹேப்பனிங் இன் அண்ட் அரவுண்ட் தேர் ஹவுஸ். இது இல்லாதவங்க வீட்டில் மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் பண்ண முடியல, ரீசார்ஜ் பண்ண அந்த பவர் பேங்கை போட்டு எடுத்து பண்ணாலும் மொபைல் ஃபோன் டவர் ஒர்க் ஆகலை, ஜெனரேட்டர் கரண்ட் போகலை, ஏன்னா ஜெனரேட்டருக்குள்ளே தண்ணி போயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு அங்கே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது இந்த ஊடகம். ஒரு ஊடகம் சப்போர்ட், அது இல்லைன்னா இது இல்லை, இந்த டவர் இல்லைன்னா இங்கே எடுக்காது. ஆனால் அது ரேடியோன்றது அப்படி கிடையவே கிடையாது. ஸோ அந்த ரேடியோ இருந்த வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் ரொம்ப கூலாக இருந்தாங்க. அங்கே வந்து சாப்பாடு தர்றாங்க, அங்கே இந்த உதவி தர்றாங்கன்னு பக்கத்து வீடு இருக்கலாம். அவங்க உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுங்க இதெல்லாம்னா, நான் ரேடியோவில் கேட்டேன், என்னது ரேடியோவா அப்படின்னாங்க. அப்போ தான் தெரிஞ்சது ரேடியோனுடைய இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி தான் நாம் இருக்கோம். அதனால் வந்து ஊடகம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு பயணிச்சுட்டே இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம பழசை மறந்துடக்கூடாது இல்லையா? அது பழசாக இருந்தாலும் இன்றைக்கி அடுத்த கட்டத்துக்கு நான் இருக்கு. இந்த மொபைல் ஃபோன்லேயே யூ மே லிசன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இதுக்குள்ளே என்ன கேட்குறீங்களோ அது இதிலேயே கேட்கலாம். ஏன்னா எல்லா இன்டர்நேஷ்னல் ரேடியோஸும் ஆன்லைனில் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யூ மே லிசன் தட் ஆல் த ரேடியோ சேனல்ஸ் த்ரூ திஸ் ஒன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டியூரிங் த டிசாஸ்டர் யூ கான்ட் லிசன். ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, ஏன் சொல்லுங்கள்? பிகாஸ் தெர் இஸ் நோ எலக்ட்ரிசிட்டி ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா அங்கே எல்லோரும் கால் பண்ணி உங்களுக்கு சொல்லுவேன், இந்த எண் இப்பொழுது அல்லது இந்த தடத்தில் எல்லா இணைப்புகளும் பிஸியாக உள்ளன, முடிஞ்சது. ஏன்னா பூகம்பம் வெள்ளம்னு வரும்போது தான் தெரியும். நீங்களாம் அது ஃபேஸ் பண்ணிக்கவே மாட்டீங்க. நாங்கள் ஒவ்வொரு வருஷம் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் சென்னையில். அங்கே சிக்கல் பெரிய சிக்கலாக இருக்குது. அந்த டைமில் நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ் கால் பண்ணி கேட்கலான்னா லைன் போகாது. ஏன்னா இதுதான் காரணம். சரியா? ஓகே. ஒவ்வொரு வானொலியும் ஒவ்வொரு தொலைக்காட்சியும் வேலைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த வானொலி தொலைக்காட்சி ஒரு ஸ்டைல் கைடை போட்டிருக்கு. இப்போ தினத்தந்தியே கூட ஒரு ஸ்டைல் கைடை போட்டிருக்கு. நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த புத்தகம் இருக்கா? இதழாளர் கையேடுன்னு சொல்லிட்டு ஆதித்தனார் போட்டது அதில், அது வந்து தினத்தந்தியினுடைய ஸ்டைல் கைடு. இது எதுக்கு அப்படின்னா, எப்படி பேசணும், எந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தணும், எதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியாக்குள்ளே போகிறீங்கன்னா அதெல்லாம் அந்த மாதிரி தான் இது பண்ணணும். இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக பிபிசி அனுப்பிட்டுருக்கு. நீங்கள் பாருங்கள். இந்த சேனல் பற்றி தான் மேடத்தோட பேசும்போது சொல்லியிருந்தேன். இந்த சேனல் ஹேம் ரேடியோ பற்றி ஒரு சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. இது வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த சேனலில் யாராச்சும்? இது வந்து நம்ம ஊர் தொலைக்காட்சி கிடையாது, வெளிநாட்டு தொலைக்காட்சி. இந்த 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 இது இவங்களுடைய வானொலிக்கு நான் பணியாற்றிருக்கேன் டெக்னிக்கல் மானிட்டராக. இந்த தொலைக்காட்சி நீங்கள் ஃப்ரீ டிடிஹெச் இருக்கா வீட்டில் இருந்ததுன்னா பாருங்கள், DW அப்படின்னு போட்டு. DWன்றது யாராச்சும் சொல்லுங்களேன், இது என்ன விரிவாக பண்ணிட்டு? டோய்ஷு வெல்லன்னு சொல்லிட்டு ஜெர்மனியினுடைய பப்ளிக் சர்வீஸ் ப்ராட்காஸ்டர். எந்த கண்ட்ரி? ஜெர்மனியினுடைய பப்ளிக் சர்வீஸ் ப்ராட்காஸ்டர். பப்ளிக் சர்வீஸ்னால் என்னது? பொது சேவை ஒளிபரப்புன்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அப்போது இந்த ஒளிபரப்பு இப்போ தமிழில் ரொம்ப ஹிட் அடிச்சுட்டு இருக்காங்க. தமிழில் வந்து இன்றைக்கி சர்வதேச ஊடகங்கள் பல ஹிட் அடிக்குது. ஏன் அப்படின்னா வியூஸ். இந்தியாவை தாண்டி வேறு எந்த ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்தாலும் இந்தியாவில் தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. சரியா? அது காரணம் மக்கள் தொகை. இவங்க இப்போ தமிழில் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுடைய கண்டென்ட்டில் அந்த என்வாயன்மெண்ட் ஓரியன்டாகவும், என்வாயன்மெண்ட்டை பற்றி ஏன் ரொம்ப இதாக பேசுகிறாங்க அப்படின்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்றது இன்றைக்கி பெரிய சிக்கலை தரக்கூடியது ஒன்றா இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் இந்த வெட்ட வெளிக்குள்ளே என்ன தெரியுது? ஒன்றும் தெரியல. என்ன சார் சொல்ல வர்றீங்க? சொல்ல வர்றேன். இந்த இடத்துல அவ்வளோ வேவ்ஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. எந்த வேவ்ஸையுமே நம்ம கண்ணால் பார்க்க முடியல. கிறிஸ்டோஃபர் நோலன் படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்டோஃபர் நோலன் படங்கள் வந்து மோஸ்ட்லி இதை பற்றியெல்லாம் நிறையா பேசியிருப்பார். ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா? ஆங்கிலத்தில், தமிழில் வந்தது, ரொம்ப ஹிட் அடித்த படம். அதில் ஃபஸ்ட்டு காட்சி இந்த மாதிரியான வேவ்ஸை பற்றி தான். காட்ஸ் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கடவுளின் துகள். அதை பற்றி இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வேவ்ஸ் இருக்குது இல்லையா, இப்போ நம்ம மொபைலில் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான், அதில் வந்து வேவாக வந்து நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுது இல்லையா? அப்போது நம்ம பேசுகிறத கேட்க முடியுது. ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பேசுகிறத பார்க்க முடியாது. அது வந்து அந்த மேக்னெட்டிக் டேப்பில் ரெக்கார்ட் ஆகும். சரியா? பார்க்க முடியாது. இன்றைக்கி நம்ம பேசுகிறத நம்ம மொபைலில் பார்க்குறோம். ஓ, இதுதான் நம்ம குரல். அதுபோல் இங்கே இருக்கிற இந்த வேவ்ஸ் இருக்கு இல்லையா, ட்ராவல் ஆகிட்டு, அதை பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்? இந்த மாதிரி அப்படின்னா, நீங்கள் ஒரு மானிட்டரில்
இதான் டாங்கிள், rtlsdr.com. இந்த டாங்கிள் வாங்கிட்டு உங்கள் மொபைல்லையோ அல்லது உங்கள் லேப்டாப்லேயோ சொருகிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஃப்ரீ சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இடத்துக்குள்ளே என்னென்ன வேவ்ஸ் இப்போ ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்றது அடுத்த ஸ்லைட் போங்க. இதுதான் இப்போ இது இந்த இடத்த நினச்சிக்கங்களேன். இதில் வந்து இந்த க்ரீனாக இருக்கிறதெல்லாம் வந்து ஆடியோ வேவ்ஸ், அது வந்து ஒரு டிரான்ஸ்மிட் பண்ணுற ஒரு வேவ். அப்போ இந்த இடத்துல இத்தனை மொபைல் ஃபோன்ஸினுடைய கம்யூனிகேஷன் வந்து மெசேஜாவோ அல்லது டேட்டாவேவோ அல்லது ஒரு வாய்ஸாவோ டிரான்ஸ்மிட் ஆகிட்டு நீங்கள் அந்த நேரம் வச்சு டியூன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கேட்கலாம். சரியா? ஒரு என்ன சொல்கிறது, அல்ட்ரா வயலட் கிளாஸை போட்டுட்டு நீங்கள் ஒரு கண்ணாடி போட்டு இந்த வேவ்ஸ் எல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வேவ்ஸ் எல்லாம் நம்ம உடம்பை தொலைச்சி இந்த சீட் பின்னாடி வந்துட்டு என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா காட்ஸ் பாட்டுக்கள்லாம் அப்படி தான், கடவுளின் துகள்லாம் நீங்கள் நினைக்கிற அப்படி என்னமோ சுவரை உடைச்சி இது. அதனால தான் வந்து தேனி பக்கத்தில் அந்த மலையில் அதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு பார்த்தாங்க. அப்துல் கலாம் இருக்கும்போது நீங்கள் நிறைய போராட்டம்லாம் பண்ணியிருப்பாங்க, ஃபாலோ பண்ணிங்களான்னு தெரியல நியூஸில். நீங்கள் அதை பற்றி கூட ஒரு ஸ்டோரி பண்ணியிருந்தாங்க, அந்த டாக்குமெண்ட்ரி மாதிரி நம்ம இதில் பண்ணியிருந்தாங்க. அந்த கடவுளின் துகள் பேஸ் பண்ணியே இது வந்து அந்த இருக்கிற அந்த விவசாய நிலங்களை பற்றி. சரிப்பாங்க. இல்லை, அதுக்கு இன்னும் நல்ல உதாரணம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ பீப்புள் வேர் ஸ்டாண்ட் இன் த பஸ் ஸ்டாப், நீங்கள் அப்படியே பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கும்போது நம்மளை யாரோ பார்க்குறா அப்படி இருக்கே, நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க, நிச்சயமாக பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நோட் பண்ணியிருக்கீங்களா? இது எப்படி? இட்ஸ் லைக் அன் ஒன் வேவ். சரியா? அதுவும் குறிப்பாக கண்ணுன்றது ரொம்ப முக்கியமானது. புரியுதா? நீங்கள் அந்த கண்கள் வந்து அதனால தான் கண்கள் நேர் கொடுத்து பேசுகிறதுக்கு நிறைய பேர் தயங்குவாங்க. பொய் சொல்கிறவங்களாம் கண்டிப்பாக பேசவே மாட்டாங்க, எங்கெங்கேயோ பார்ப்பாங்க. அல்லது ஏதாச்சும் ஒரு தப்பான ஒரு இதை பண்ணும்பொழுதோ அல்லது அதெல்லாம் கண்கள் மூலம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்பொழுது நேராக ஒருத்தன் பார்க்கலன்னு வைங்களேன், அப்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு சிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம். அதுவும் கண்கள் நீங்கள் உத்து ஒரு இடத்துல அவர் நம்மளை பாரு அப்படின்னு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக திரும்பி பார்ப்பாங்க. இது ஒரு வகையான வேவ்ஸ் தான். சரியா சார்? இதை பற்றி அப்படின்னு சொல்லி நிறைய உதாரணங்கள் நீங்கள் சொல்லுவீங்க, அந்த உதாரணங்களுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். சரியா? ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கல் வேவ்ஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. சரியா? அதில் ஹேம் ரேடியோவும் ஒரு வேவ். சரியா? வேவில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேவ்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இது இருக்கு இல்லையா, இந்த ரேடியோ வந்து மொத்தம் 4 பேண்டுனா கைக்கு போடுற பேண்டு கிடையாது, இந்த ஸ்கேலில் இருக்கும். டெக்னிக்கலாக வந்து இதை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்சது எஃப்எம் இல்லையா? எஃப்எம்னுடைய விரிவாக்கம் என்ன? ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். தமிழில் என்ன சொல்லலாம்? பண்பலை வரிசைன்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ இதில் எஃப்எம் இருக்கா? எஃப்எம் இருக்குது. இதில் எஃப்எம்மில் வந்து 88லேருந்து 108 வரைக்கும் இருக்கும். அதுதான் ஃப்ரீக்வன்சி. 88 கீழே போச்சுன்னு வைங்களேன், நம்ம வந்து இந்த சேட்டலைட்டு இதெல்லாம் வந்துடும், மொபைல்லாம் அதுக்குள்ளே வந்துடும். 108க்கு மேலே போச்சுன்னு வைங்களேன், நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் ட்ராவல். அந்த வீட்டில் இருக்கிற அவன் இருக்குது இல்லையா, அதெல்லாமே ஒரு வேவில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறது தான். வீட்டில் இருக்கிற ஒரு டிவிஎஸை நீங்கள் ஆன் பண்ணிங்கனாலே குர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவில் அடிக்கும். சரியா? ஏன்னா அதுவும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த லைட்டு இதுவும் வேவ், எல்லாமே வேவ். எதெல்லாம் காயிலோடு இருக்கோ எல்லாமே வேவ். சரியா? அதனால் வந்து வேவ்ன்றது இது மட்டும் கிடையாது. அப்போது எப்படி போகுது இந்த வேவ், எப்படி ட்ராவல் ஆகுது? ஈத்தர் அப்படின்ற ஒரு இது மேலே வச்சு அது ட்ராவல் பண்ணுது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், என்னுடைய குரல் உங்களுக்கு எப்படி வருது? இடையில என்ன நடக்குதுன்னே தெரியல, ஆனால் காதுகளில் போய் படுது, அது அதிர்வில் நமக்கு உள்ளுக்குள்ளே போகுது. நம்மளுடைய இந்த வார்த்தைகள்லாம் முதல்ல நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம அதை டீகோட் பண்ணி ஓ இதுவா அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம மேலே அந்த லைட் வந்து படுது, இந்த நேரம் நீங்கள் உட்காந்துருக்கிறதுன்றது அந்த பிரதிபலிப்பில் இதுதான் உருவம் அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா? அது போல தான் வேவ்ஸும், ரேடியோ வேவ்ஸ் ஆகட்டும், அதாவது லைட் வேவ்ஸ் ஆகட்டும், ஆடியோ வேவ்ஸ் ஆகட்டும், ரெண்டுமே அப்படி தான். அப்போ இதில் அந்த வேவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த வேவை வந்து கேரியராக வச்சு அதில் அனுப்புகிறாங்க செய்தியை. அதான் எஃப்எம்மாக போகிறது, மீடியம் வேவாக போகுது. ரெண்டாவது மீடியம் வேவ்ன்றது ஒரு வகையான பேண்டு, அது தமிழில் மத்திய அலைன்னு சொல்லுவோம். சரியா? அப்போ மீடியம் வேவ்ன்றது மத்திய அலை. இங்கே மத்திய அலை வானொலி நிலையங்கள் உங்களுக்கு தெரியுமா? நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். ஒரே ஒரு நிலையம் உங்களுக்கு கிடைக்குங்க, மதுரையிலேருந்து வருது ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில். சரியா? அது மத்திய அலை. இன்னொன்று ஷார்ட் வேவ், எஸ்டபிள்யூன்னு இருக்கும் சுருக்கமாக. தமிழில்
சிற்றலைன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த 3 வேவ்ஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? ஹாம் ரேடியோ இதுலேருந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது பாருங்கள். நாமெல்லாம் வந்து மீடியா ஸ்டூடெண்ட்ஸு அல்லது மீடியா ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த வேவ்ஸை பற்றியெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம ஃபோனை மட்டும் பயன்படுத்தி, ஃபோன் எந்த வேவ்ஸ் எந்த வேவ்ஸில் பயணிக்குது தெரியுமா? இது என்ன வேவ்? இது வந்து VHF. இந்த FM வேவ்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அது VHFனா வெரி ஹை ஃப்ரீக்வன்சி, அதில் ட்ராவல் ஆகுது. இதெல்லாம் அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சியில் போகிற ஒரு சில, டிபெண்டிங் அப்பான் எந்த நெட்வொர்க் பயன்படுத்துறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. ஒரு தடவை ஸ்பெக்ட்ரம் பிரச்சனை வந்துச்சு தெரியுமா? ஸ்பெக்ட்ரம் ஊழல்னு சொன்னாங்க தெரியுமா? அது என்ன ஸ்பெக்ட்ரம் ஊழல்னா? பாருங்கள், இதெல்லாம் வருது, பாலிடிக்ஸ் எல்லாம் வருது, இதெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம் நாம. ஏன் அப்படின்னா, இந்த ஸ்பெக்ட்ரத்தில் ஒரு பைப் இருக்குன்னு வைங்களேன். ஒரு பைப் இருக்குன்னா இந்த பைப்பினுடைய சைஸ் என்ன அப்படின்றத பொறுத்து அதில் வாட்டர் போகும். அதே போல் ஸ்பெக்ட்ரத்தில் நீங்கள் எவ்வளோ இடத்த வச்சுருக்கீங்கன்றதை பொறுத்து உங்கள் நெட்வொர்க் ஸ்பீடாக இருக்கும். ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம்னு ஒரு புத்தகம் படிச்சிருக்கீங்களா? தமிழில் வந்து காலம் ஒரு வரலாற்று சுருக்கம்னு ஒரு புத்தகம் வந்துச்சு. வாய்ப்பு இருந்தால் படிச்சு பாருங்க. நம்ம நூலகத்திலாம் இருக்கும், முக்கியமான புத்தகம், ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸுடைய புத்தகம். இந்த டைம் இருக்கு இல்லையா, டைமை வந்து இப்படி வளைக்கலான்னு சொன்னார், பெண்ட் பண்ணலான்னு சொன்னார். எப்படிங்க சாத்தியம்? நேரத்தை வளைக்கலான்றாருங்க. எப்படிங்க வளைக்கிறது? 3D தெரியும் இல்லையா, 4D 5D, இப்போ 7D வந்து சென்னை மெரினா பீச்சில் கலைஞர் அந்த நினைவிடத்தில் கொண்டு வந்திருக்காங்க. 7Dயில் அந்த தேட்டரில் போய் உட்காந்திங்கன்னா அவங்களுக்கு அப்படியே அந்த ஏரியல் ஷாட் போகுதுன்னா நம்ம சீட்டு வெங்கி மேலே போகுது. சீட்டு மேலே இருளா மேலே போகுது அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளே அது சர்க்குன்னு இறங்கும்போது நம்ம சீட்டு செஞ்சுன்னு இறங்குது. ட்ரெயின் ஓடுது, ட்ரெயின். கலைஞர் வந்து அவர் ஊர்லேருந்து பிறந்து சென்னைக்கு வர்றதை அப்படியே நாமளும் அந்த ட்ரெயின்லேயே ட்ராவல் ஆகிறோம். அப்படி அந்த ட்ரெயின் இப்படின்னு ஆடி போகுது. ஒரு மலை அருவியோடு சேர்ந்து அந்த தூத் சாகர் ஃபால்ஸ் சொல்லுவோம் இல்லையா, கோவா போகிற வழியில். அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் போனீங்கன்னா அந்த ஃபால்ஸுடைய தண்ணி எப்படி ட்ரெயின்குள்ளே வரும். அந்த ஃபால்ஸ் இங்கே ட்ரெயின் அப்படியே மழை பெய்யுது. அந்த ட்ரெயின் அந்த ஃபால்ஸில் போகும்போது ஐயா என்ன அந்த தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, பூக்கள் நிறைந்த அந்த அந்த தோட்டத்தின் வழியாக அந்த ட்ரெயின் போகும்போது அந்த பூக்களினுடைய வாசம் அப்படியே மணக்குது. ஆஹா என்னடா அது அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி சுவை, மனம், உணர்வு எல்லாத்தையும் சேர்த்தது தான் 7Dன்னு நமக்கு சொல்கிறாங்க. நான் சொல்கிற ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிற அந்த இதுன்றது வேறு. சரியா? ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் இப்படி சொல்கிறாரு, டைமை வளைக்கலாம் அப்படின்ட்டு. அவர் தான் சொன்னார், டோன்ட் டிரான்ஸ்மிட் டு த யூனிவர்ஸ். த ரீசன் இஸ், இன்னைக்கு நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறது எவ்வளவு உண்மையோ, நாமெல்லாம் இருக்கோம் இல்லையா, ஐ எம் ஹியர் பிகாஸ் ஐ எம் ஹியர் அப்படின்ற அந்த கான்செப்ட் கூட சொல்லலாம். நான் இங்கே இருக்கேன் அதனால் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. நீங்கள் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் இருக்கிறது உண்மை தானே. சார் இல்லைன்னு சொன்னால் நான் இருக்கிறது இன்னமும் சொல்ல வர்றீங்க, ஆனால் எனக்கு புரியலன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் புக் எல்லாமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா, டெனட்னு ஒரு படம் வந்தது இல்லையா, பார்த்தீங்களா? இது கிறிஸ்டோஃபர் நோலன் படம். இப்போ அவார்டு என்ன படத்துக்கு வாங்கினார் அவர்? சொல்லுங்கள். 7 ஆஸ்கார் வாங்கியிருக்காரு. நான் விஸ்காம் ஸ்டூடெண்ட்டு. சொல்லுங்கள், என்ன படத்துக்கு வாங்கினார்? ஆப்பன்ஹைமர். எல்லோரும் பார்த்தீங்களா? ஆப்பன்ஹைமர் எடுத்த இயக்குனர். எல்லா படத்தையும் பார்த்துருங்க. சரியா? இப்போ நான் பேசுகிறது எல்லாமே அதில் இருக்குது. சரியா? இன்டர்ஸ்டெல்லர்னு ஒரு படம் வந்தது, பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு காட்சி வந்து அந்த ராக்கெட் அப்படியே கிளம்பும் போது அந்த ராக்கெட்டுக்குள்ளே 2 ஆஸ்ட்ரானட்ஸ் உட்காந்துருப்பாங்க. அந்த படத்தை நீங்கள் அட்மாஸ் எஃபெக்டில் டிடிஎஸில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு சீட்டு இருக்கு இல்லையா, அந்த ராக்கெட் கிளம்பும்போது ஆடும் பாருங்க, அந்த சீட்டை ஆடும். நம்ம பார்க்குற திரைப்படங்களை எந்த தியேட்டரில் பார்க்கணுன்றது ரொம்ப முக்கியம். நம்ம போட்டு இந்த மொபைல் உட்காந்து பார்க்குறதுலாம் அர்த்தமே கிடையாது. அவங்க வந்து எடுக்கிற படமே வந்து பெரிய ஸ்க்ரீன் 70 mm வேறு லெவலில் எடுக்கிறாங்க. நமக்கு அந்த எஃபெக்டே கிடையாதுங்க. இங்கே கொடுக்குற சவுண்டுன்றது ரொம்ப முக்கியமானது. இங்கே தான் சொல்ல வர்றேன். என்ன தான் படத்தை ஆஹா ஓன்னு எடுத்தாலும் சவுண்டு இல்லையா? இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா டாக்குமெண்ட்ரி, ஷார்ட் ஃபிலிம் எல்லாத்துலேயுமே, யார் அந்த லைப்ரரி போய் பண்ணிட்டு வந்தது? டாக்குமெண்ட்ரி பெனிங்டன் லைப்ரரி யார் பண்ணிட்டு வந்தது? என்னாச்சு சொல்லுங்கள் தம்பி. நேற்று அங்கே போயிட்டு வந்தோம் நாங்கள் பெனிங்டன் லைப்ரரி. மைக் ரெக்கார்டு இல்லாதனால விஷுவல் சூப்பராக எடுத்துட்டாரு, வாய்ஸ் இல்லை. என்ன பண்ணுவீங்க? ஆனால் அது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அப்போது சாரி, நீங்கள் ஏதோ பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்களா இல்லை, அது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ரி. யாரெல்லாம் நீங்கள் பெனிங்டன் லைப்ரரி போலியோ பெனிங்டன் லைப்ரரி போய் பாருங்கள். சரியா? நம்ம இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறத நம்ம யாரும் கண்டுக்கிறதே இல்லை. ஜான் சார் அப்படின்ட்டு. இப்போ அந்த இவர் இருக்கார் இல்லையா, யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். என்ன புத்தகம் எழுதினார்? டோன்ட் டிரான்ஸ்மிட் த வேவ்ஸ். நீங்கள் பாட்டுக்கு இங்கேருந்து ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்காதீங்க. அயல் கிரகங்களில் மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா அப்படின்ற ரிசர்ச் போயிட்டுருக்கு இன்றைக்கும்.
எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை வச்சு தான் போயிட்டுருக்கு. டோன்ட் டிரான்ஸ்மிட் த ரேடியோ வேவ்ஸ் டு த யூனிவர்ஸ். நீங்கள் இங்கே இருக்கிறது எப்படி உண்மையோ, 2 கால் 2 கை 2 கண் மூக்கு எல்லாத்தோடு இருக்கீங்க. இப்போது எங்கேயோ ஒரு யூனிவர்ஸில் ஒருத்தன் இந்த நேரம் இந்த மாதிரி ஒரு ஜந்து உட்காந்து ஓடிட்டுருக்கு, இந்த நேரம் வந்து ஹாம் ரேடியோ பற்றி ஒரு ஜந்து பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு ஜந்து பேசுதுன்னு வைங்க. நீங்கள் என்ன சும்மா சொல்லாதீங்க சார். நாம் இருக்கிறது இங்கே எவ்வளோ உண்மையோ அதே போல் எங்கேயோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தர் இருப்பான் நிச்சயமாக. அவதார் படம் போல தான், சரியா? அப்போது அவன் நம்மளை விட மிக உதாரணம் இருந்து அவன் இங்கே இருக்காண்டா, எல்லா வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குது, அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான்னா ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவா முடியும். நம்ம ஐயோ தெரிச்சு ஓட முடியும். நாம் இங்கே இருக்கோம், நாம் இங்கே இருக்கிறோம்னு சொல்கிறது தான் அந்த ரேடியோ வேவ்ஸ். நீ ஒளிவர பண்ணினா ஓ இங்கே ஒரு வாழ்வதற்கு உகந்த இடம் இருக்குது, அப்போ நமக்கு இங்கே ஃபுல்லாகிடுச்சு, நம்ம இங்கே போயிடுவோம் அப்படின்னு வந்தான்னா நாமெல்லாம் காலி. கரெக்டாக? இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இது எல்லாமே வந்து ஹாம் ரேடியோ எக்யூப்மெண்ட்ஸ், சரியா? இங்கே ராஜபாளையத்தில் ஒரு பெரிய கிளப்பே இருக்குது, ஹாம் ரேடியோ கிளப். ஹாம் ரேடியோவுக்கு ஒரு கிளப்பே இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சீனியர் ஹாம்ஸ், நிறைய கிளாஸஸை வந்து ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆன்லைனில் எடுக்கிறாங்க, யூடியூப்பில் பண்ணுறாங்க, மெட்டீரியல்ஸ் எல்லாமே கூட அவங்களே ரெடி பண்ணி தர்றாங்க. ஸோ இந்த ரிசீவர் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது அங்கே இருக்குது பாருங்கள், ஒரு VX8R அப்படின்ற ரிசீவர். இந்த ரிசீவர் நீங்கள் எல்லா பக்கம் பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி. வாக்கி டாக்கியா அப்படின்றதும் அடுத்து வடிவேலனுடைய ஓவர்ன்ற காமெடியிலையும் பார்த்துருப்போம். கரெக்டாக? நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மீடியாக்குள்ளே போகிறீங்கன்னா மைக்கை எப்படி பயன்படுத்தணுன்றது தெரியணும், சரியா? வீடியோவில் ரெண்டாவது மைக் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும். மைக்குக்கு முன்னாடி எப்படி பேசணுன்றது தெரியணும். இது வந்து ப்ரொஃபஷ்னல் மைக் கிடையாது, சரியா? இது நார்மல் மைக். இந்த மைக்கில் வந்து இப்படி போய் தான் பேச வேண்டியதாக இருக்குது. வழக்கமாக மைக்கில் இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு தான் பேசணும், ப்ரொஃபஷ்னல் மைக்ஸ்லாம் இருந்ததுன்னா, சரியா? மைக்கெல்லாம் வந்து அவ்வளோ முக்கியமான R&D பண்ணியிருக்கான், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி அந்த அளவுக்கு பண்ணியிருக்கான். அதனால் மைக் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு இது. இந்த மைக் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் மைக் கிடையாது. இது ஆக்சுவலி இதுதான் வடிவேலு காமெடியில் என்ன பண்ணுவார், உள்ளுக்குள்ளே போயிடும். அந்த ரிப்போர்ட்டர் வந்து கேட்பார், சார் அந்த பஞ்சு எடுத்துட்டாங்க சார். பஞ்சா அப்படிமா வாய்க்குள்ளே போயிடுச்சு சார், உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே எடுத்து தருவார். இது எப்படா உள்ளுக்குள்ளே விட்டேன் அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா ரிப்போர்ட்டருக்கு மைக்கு அப்படின்றது ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியும். மைக்கில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மைக் இருக்குது. யார் இருக்கா உங்களுக்கு மைக்கை பற்றி? ரேடியோ ஜேர்னலிஸ்ட்டில் வருதா அல்லது டெலிவிஷன் ப்ரொடக்ஷனில் வரும்னு நினைக்கிறேன் மைக்கை பற்றி. அந்த மைக்கில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மைக் இருக்குது. 2 முக்கியமான மைக், கண்டென்சர் மைக்கு, இன்னொன்று என்னது டைனமிக் மைக்கு. நம்ம ஃபோனில் வர்ற மைக்கெல்லாம் என்ன மைக்? அது ஃபோனு, ஹெட்செட்டு, ப்ளூடூத்தில் வர்ற மைக்கெல்லாம் கண்டென்சர் மைக், சரியா? நீங்கள் ரிப்போர்ட்டர் வந்து ஒரு மைக்கை வச்சு இப்படி பேசுகிறாரு இல்லையா, மைக்கில் 3 வகையான டைரக்ஷனல் மைக் இருக்குது. 3 வகையான டைரக்ஷன் இருக்குது இல்லையா, ஆம்னி டைரக்ஷனல், பை டைரக்ஷனல்னு. இப்போ ரிப்போர்ட்டர் வச்சுருக்கிற மைக்கெல்லாம் வந்து 360 டிகிரி நீங்கள் டைரக்ஷன்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த மைக்குனா 2 டைரக்ஷன் இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஸ்டீரியோ, லெஃப்ட்டு ரைட்டு. ரிப்போர்ட்டர் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து 360 டிகிரியில் இருக்கும். ஏன்னா அங்கே போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. அங்கே போய் அந்த நேரம் பேசுகிறாருன்னா கூட்டத்தில் போய் மைக்கு நீட்டுவீங்க, உங்களுடைய எதிரி சேனல் அப்போ தான் வந்திருப்பான், அவனும் சேர்ந்து நீட்டிகிட்டு இருப்பான். இப்படி நீட்டிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் சிக்கல்னா, பின்னாடி இருக்கிறவன் சிக்கனாண்டாங்க. கரெக்டாக ஒரு தலைவர் முன்னாடி மைக்கு வந்து வாய்க்கு முன்னாடி இருக்கும், பின்னாடி இருந்து ஒரு எக்கு டுக்குன்னு இருக்குவான். எக்குனா மூஞ்சிலேயே டால் போயிடிக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரிலாம் ஆயிரும். நீங்கள் கூட்டமாக இருக்கும்போது அவன் தெரியாமல் வந்துச்சு சார் பாஸ் அப்படி அங்கே பல்லு பேர்ந்துட்டு போயிருக்கும். அவங்க சும்மா இருப்பாங்க. இப்போல்லாம் பாருங்கள், அதனால தான் ஒரு பெரிய தலைவர்கள்லாம் வரும்போது மைக் அங்கே வச்சுட்டு போயிருங்க நீங்கள் அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா கூட்டத்தில் எவன் தள்ளி விட்டான்னு தெரியாது, வேணும்னா கூட ஒரு அடி அடிச்சிருப்பான், உள்ளுக்குள்ளே போயிடும். அந்த காமெடி, அந்த மாதிரியான காமெடி அடுத்த தடவை போய் பாருங்கள். வியாபாரி காமெடியை ரொம்ப சூப்பரான காமெடி. ரிப்போர்ட்டர்ஸ் எப்படிலாம் மைக்கை தூக்கிட்டு சுற்றுறாங்கன்றது தெரியும். மைக் அப்படின்றது அந்த அளவுக்கு முக்கியமானது. இந்த ரிசீவரை வந்து நீங்கள் பல இடங்களில் பார்த்துருப்பீங்க, முக்கியமாக போலீஸ் வச்சுருப்பாங்க. இந்த ரிசீவர் பேர் நம்ம லாங்குவேஜில் வாக்கி டாக்கி அப்படின்னு சொல்லுவோம். இது வாக்கி டாக்கி இல்லை. ஹேம் ரேடியோவில் வந்துட்டிங்கன்னா அது வாக்கி டாக்கின்னு சொல்லக்கூடாது. இதுக்கு பேர் VHF. VHFனா வெரி ஹை ஃப்ரீக்வன்சி. அங்கே இருக்குது இல்லையா, அங்கே VHF இருக்குது, HF இருக்குது, சேட்டலைட் ரிசீவர் இருக்குது, சரியா? ஸோ இதில் வந்து இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ ஹேம் ரேடியோ யாரெல்லாம் ஆகலாம்? ஆப்ரேட்டரா? லைசன்ஸ் வாங்கணும். ஆனால் யார் ஆகலாம்? 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் எல்லாருமே ஆகலாம்.
சரியா? 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ண ஒவ்வொருத்தரும் ஹேம் ரேடியோ வச்சுக்கலாம். 2 கிரேடு தர்றாங்க. ஒன்று ரெஸ்ட்ரிக்டட் கிரேடு, இன்னொன்று ஜென்ரல் கிரேடு. ரெஸ்ட்ரிக்டட் கிரேட் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட பவரில் மட்டும் நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணுறது. ஆக்சுவலி இந்த ரேடியோ இருந்ததுனாலே நீங்கள் உங்கள் வீட்லேயே ஒரு ரேடியோ சேனல் நடத்துகிற அப்படி தான். என்ன ஒன்று பாட்டு போட முடியாது, மற்றபடி நீங்கள் எல்லாத்தையும் பேசலாம். எல்லாத்தையும் பேசலாம்னா ஏதாச்சும் பாலிட்டிக்ஸு, அப்புறம் என்ன சொல்கிறது, அண்டை நாடுகளை பற்றிலாம் பேசக்கூடாது. தெர் இஸ் சம் ப்ராட்காஸ்டிங் கோட்ஸ். சரியா? அதான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு பேப்பர் ஒன்று பாருங்கள். NIAR, என்னது? NIAR, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் அமெச்சூர் ரேடியோ அப்படின்ற அமைப்பு. அதுக்கான புக்ஸ் மெட்டீரியல்லாம் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் தர்றாங்க. நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணினாலே ஃபுல் டீட்டெயில் இருக்குது. ஸோ VHF, HF 2 வகையான ஒளிபரப்பு முறைகள் இருக்குது. 2 விதமான ஒளிபரப்பு ஹேம் ரேடியோவில். இப்போ DMRனு ஒன்று வந்திருக்கு, டிஜிட்டல் மோடு ரேடியோன்னு சொல்லிட்டு. DMR அது வந்து டிஜிட்டலில் ப்ராட்காஸ்ட் ஆகும். ஸோ அதனால் அப்புறம் கம்யூனிகேஷனில் வந்து டிசாஸ்டர் டைமில் நமக்கு எந்த மீடியா ஹவுஸஸும் இது இல்லாமல் ஒர்க் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி இருக்க மீடியா ஹவுஸஸ்குள்ளே இருக்கான்னா இல்லை. முதல்லலாம் கொஞ்சம் ஒரு சிலர்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ மீடியா ஹவுஸஸ்குள்ளே VHF செட்டை யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. காரணம் என்னென்னா, நமக்கு டிசாஸ்டர் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால, கம்மியாகவே இருக்கிறதுனால பெருசாக நமக்கு அது மேலே ஈடுபாடு இல்லாமல் போச்சு. நீங்களும் இதுக்குள்ளே வர்றீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. HFக்கும் VHFக்கும் என்ன வித்தியாசம்னா, VHF வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், எப்படி FM ரேடியோ வந்து 80 கிலோமீட்டர் போகுது இல்லையா, அது போல் போகும். HF வந்து வேர்ல்டு ஃபுல்லாக போகும். உலகம் முழுக்க நீங்கள் பேசலாம். உங்கள் வீட்டில் இருந்து உலகம் முழுக்க ப்ராட்காஸ்ட் பண்ணலாம். ப்ராட்காஸ்டிங் மட்டும்தானா? நான் சொன்ன மாதிரி ட்ராக் பண்ணலாம், சேட்டலைட் சிக்னலை, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட பேசலாம். நீங்களே அதில் ரிசர்ச் பண்ணலாம். நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சரியா? இது ஆறலாம் ஆக முடியும்னா, நான் சொன்னேன் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ண எழுத படிக்க தெரிஞ்சவங்க ஆகலாம். 50 மார்க்குக்கு 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. WPC அப்படின்ற ஒரு அமைப்பு தான் அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுது. எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னா லைசன்ஸ் 20 வருடங்கள் தர்றாங்க. 20 வருடங்கள் நீங்கள் இந்த எக்யூப்மெண்ட் அப்புறம் ரினியூ பண்ணிக்கலாம். ஸோ இது நாட் ஓன்லி என்டர்டெயின்மெண்ட், டு த சர்வீஸ் டு த கம்யூனிட்டி. இந்த ராஜபாளையம் ஹேம் என்ன பண்ணுறாங்க கிளப்பு, ஒவ்வொரு ஆண்டும் ஐயப்பன் மலை, சபரிமலையில் அந்த ரஷ்ஷை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போகிறாங்க. திருநள்ளாறு சனீஸ்வரர் அந்த கோயிலுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கூட்டங்கள் அதிகமாக இருக்கோ அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற லோக்கல் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கம்யூனிகேஷன். ஏன்னா நெட்வொர்க் இருக்காது இல்லையா, க்ரௌட் அதிகமாக இருக்கும்போது மொபைல்லேயும் கூட பேச முடியாது. அவசரத்துக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது? அப்போது ஒரு 10-20 ஹேம் சேர்ந்துட்டு போயிட்டு அங்கே அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சுக்கிட்டு ஒன்றுக்கு ஒன்று அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு அண்ட் தென் என்ன சொல்கிறது, அர்ஜென்ட்டான கம்யூனிகேஷனுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. சபரிமலைக்குள்ளேலாம் போயிட்டீங்க, நேற்று பாருங்கள் அந்த பெருமாள் அருவி போயிட்டு அங்கேருந்து பேச முடியல, அப்டேட் கொடுக்குறது. நான் ஏதாச்சும் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க சார் சொல்லலாமா அப்படின்னு நான் ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொன்னது இன்னும் அந்த மாதிரி கோவமாயிடுச்சு. இது போல் எத்தனை பேர் நாங்கள் பார்த்துருக்கோம் தெரியுமா, 100கணக்கான ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போனாங்க சார், ஒருத்தர்னாலே ஒன்றும் பண்ண முடியும். இப்போது ஈகோ ஆகுது இல்லை, என்னடா அது இப்படி சொல்கிறாங்க, நமக்கு ஒரு ஈகோவாக அந்த மாதிரி ஒரு ஈகோவாக. நான் கால் அடிக்கிறேன் ஒன்றும் முடியல. நான் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அடித்து ஏதாச்சும் கேட்கலாமா, இப்படி பண்ணுறாங்களே, ஏதோ ஒன்று பண்ணலாமா, நெட்வொர்க் இல்லை. அந்த இடத்துல இதை எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டேன். இதை எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா இங்கே இதை பார்த்தாலே முதல்ல பயப்படுவாங்க. அது போலீஸ் முன்னாடி போயிட்டு இப்படி வச்சுட்டு அப்படின்லாம் நின்ற ஒரு காலத்தில் நிற்கணும்னு ஆசையாக இருந்தது. ஏன்னா நீங்கள் அந்த அதில் ஒரு சவுண்ட் வருது தெரியுமா, அந்த ஒரு சத்தம் வருது தெரியுமா, அந்த வைரஸ் வந்ததுனாலே அதே சத்தம் இதுலேயே வரும். இப்போ நீங்கள் இதை எடுத்து வச்சிங்கனாலே போலீஸே, அதுதான் அந்த பிரச்சனை. இங்கே ஏர்போர்ட் பிரச்சனை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில எக்யூப்மெண்ட் அவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியல இது காமன் பப்ளிக்கும் பயன்படுத்தலான்றத. நீங்கள் பப்ளிக்கில் கொண்டு போய் இதை வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கண் அப்படியே உறுத்தும், யாராங்க அப்படின்ற மாதிரி. சரியா? முதல்ல அது வந்து பப்ளிக்கில் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. உங்களுடைய ரூல்ஸ், அது ஆக்சுவலி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லேயே அது சார் அப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டுறதுக்காக சொல்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்களே இப்போ இந்த ரிசீவரே நான் எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன். இதில் வந்து இந்த சென்சிட்டிவ் பேண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ ஒரு பைலட் இங்கே பக்கத்தில் ஏர்போர்ட், மதுரை ஏர்போர்ட் இருக்குன்னு வைங்களேன், அது பேசுகிறது கேட்கும். அந்த ஃப்ரீக்வன்சி இப்போ டியூன் பண்ணி நான் காட்டலாம். இதுதான் புஷ் டு டாக்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னா நீங்கள் அந்த பேண்ட் ஓப்பன் பண்ணி அப்படியா அடித்து பார்ப்போமே. அவர் பைலட் கேட்குறாரு, நான் இந்த இதான் வந்துட்டுருக்கேன், இறங்குறதுக்கு தயாராக இருக்கேன், இறங்கலாமான்னு. இறங்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறீங்கன்னு வைங்க, என்ன ஆகும்? இந்த ஒர்க்கு முடிச்சுட்டு இந்த லெக்சர் முடிச்சுட்டு வெளியே போகும்போது அங்கே ஜீப்பில் நின்று பையன் நீ தான் ஏன் இறங்க வேண்டாம்னு சொன்னது. ஸோ அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாமே என்கோட் ஆகி தான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலும் இது ரொம்ப சென்சிட்டிவானது. சரியா? ஒரு துப்பாக்கிக்கு ஈக்குவலானது. சரியா? இப்போ இதை சர்க்குலேட் பண்ணலாமா வேண்டாமா? சொல்லியாச்சு. சொல்லிட்டு சர்க்குலேட் பண்ணால் எப்படி இருக்கும்? சர்க்குலேட் பண்ணலாமா வேண்டாமா?
பண்ணலாம்ல? எதுவும் பண்ண மாட்டாங்களா பசங்க? சிரிக்கிறதே வித்தியாசமாக சிரிக்கிறிய. பண்ணுங்க நீங்கள் ஊருக்கு போய் சேர்ந்தா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறீங்க. வேண்டாம், சரி அப்புறமே வந்து பார்த்துட்டு நீங்கள் வச்சிட்றேன், சரியா? அதனால் இப்போ பாருங்கள் என்னென்ன சொல்லிங்க. 2 பேண்டில் 2 வகையானது விஹெச்எஃப், ஹெச்எஃப்ல வேர்ல்டு ஃபுல்லாக போகலாம். விஹெச்எஃப்ல ஒரு 80 கிலோமீட்டர்ஸ். யாரெல்லாம் எழுதலாம்? 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆனால் எல்லாருமே எழுதலாம். 50 கொஷின்ஸு, அதுவும் அப்ஜெக்டிவ் MCQவாக இருக்கும். நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் எழுதலாம். ஃபெயில் ஆனால் அந்த ஒரு தடவைக்கு மேலே எழுத முடியாதுல்ல, எத்தனை தடவை வேணால் எழுதலாம். பாஸ் ஆனால் உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் வரும். லைசன்ஸ் வாங்கிட்டு இந்த எக்யூப்மெண்ட் வாங்கிக்கலாம். இந்த எக்யூப்மெண்ட் ஒரு காலத்தில் 20,000 30,000 இருந்தது. இன்றைக்கி வந்து இது 1500 ரூபாய்க்கு கிடைக்கிது, சரியா? அதனால் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, யார் வேணாலும் வாங்கிக்கலாம். அமேசான்லாம் விற்கிது. நீங்கள் இப்போயே போய் ஆர்டர் போட்டு வாங்கிடாதீங்க, அப்புறம் மாட்டிக்குவீங்க. வீட்டுக்கு வரும்போதே வந்து இங்கே லைசன்ஸை காட்டுங்கம்பாங்க. லைசன்ஸா அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் போட்டுருவாங்க, சரியா? அதனால் வந்து கோலரில் வாங்க வேண்டாம். இந்த எக்யூப்மெண்ட் ஹேமில் முக்கியமானது. இந்த உங்களுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹேம் கட்டெலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேட்டலைட்டோட லிங்க் பண்ணுறது. இந்த கீழே இருக்கு இல்லையா TMD7 இதெல்லாம் வந்து நான் சொன்ன அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனோட டியூயல் பேண்டில் கம்யூனிகேட் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ். இதில் என்னன்னா நிறைய இன்டர்நேஷ்னல் ரேடியோ சேனல்ஸ் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாகவே தர்றாங்க. நீங்கள் வந்து மானிட்டர் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டேஷனுடைய ஃப்ரீக்வன்சியை மானிட்டர் பண்ணி இந்த செட்டெலாம் கிட்டத்தட்ட இந்திய ரூபாயில் 1 லட்சத்துக்கு பக்கம் வருது. அந்த அளவுக்கானதை ஃப்ரீயாக தர்றாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. மீடியா ஹவுசஸ்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான டெக்னிக்கல் மானிட்டர் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி ஹேம் ரேடியோ லைசன்ஸ் ஹோல்டர்ஸ்க்கு அது தர்றாங்க, சரியா? இப்போ நீங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிற அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அது ஏதோ ஒரு பேப்பரை மட்டும் நீங்கள் பார்க்காம இதுக்குள்ளே என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு, யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதையும் பாருங்கள். உங்கள்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்கா? எல்லாத்துட்டையும் எடுங்க. எல்லோரும் எடுத்தாச்சா? இந்த வெப்சைட்டை போங்க, postcrossing.com போடுங்க. இந்த வெப்சைட்டுக்கும் ஹேம் ரேடியோவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அது என்னன்றதை அப்போ நான் சொல்கிறேன். postcrossing.com போட்டுட்டு இது என்ன அப்படின்றத ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்றேன். இப்போது நிறைய நண்பர்களுக்கு இந்த போஸ்ட் கார்டு தந்தேன் இல்லையா, பிக்சர் போஸ்ட் கார்டு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு யாராச்சும் போஸ்ட் கார்டு அனுப்பியிருக்காங்களா பண்ணுறதுக்காக? நீங்கள் யாராச்சும் போஸ்ட் கார்டு எழுதியிருக்கீங்களா? எழுதுனதில்லை. இப்போ உங்களுக்கு ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒரு பையனோ ஒரு பொண்ணோ லெட்டர் போட்டால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? சூப்பராக இருக்கும்ல? இந்த போஸ்ட் கிராசிங் அப்படின்றதுனுடைய நோக்கம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற சோஷியல் நெட்வொர்க்கிங் ஏஜில் நாம் எல்லாரும் கையில் எழுதுறத, குறிப்பாக லெட்டர் எழுதுறத மறந்துட்டோம். ஸோ இது போர்ச்சுகலை சேர்ந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பவுலா ஆனா அப்படின்ற 2 பேர் எனக்கு ஒரு லெட்டர் வந்தால் நல்லா இருக்குமே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா எனக்கு ஒரு லெட்டர் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னா, அதுவும் குறிப்பாக வெளிநாட்டிலேருந்து வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங் பேஜ் ஆட்டம் தான். எப்படி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அது போல். இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா பைசாலாம் கிடையாது, ஃப்ரீ தான். பண்ணிங்கன்னா இதில் என்ன ஒன்று பண்ணணும், உங்கள் ப்ரொஃபைலை நல்லா டீட்டெயிலாக எழுதணும். நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எது போல் மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் வர்றதுனா எந்த வெளிநாட்டு உங்களுக்கு பிடிக்கும், என்ன சப்ஜெக்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, என்ன வாங்க போகிறீங்க, இதெல்லாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்ரஸ் தருவாங்க. மொத்தம் 5 அட்ரஸ் தருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு அட்ரஸ் தருவாங்க, ஒரு கண்ட்ரியிலேருந்து கிடைக்கும் அந்த அட்ரஸ். ப்ளஸ் அந்த அட்ரஸுக்கு ஒரு ஐடி கிடைக்கும். ஐடி இதிலே தருவாங்க ஆன்லைன்லேயே. அதுக்கு ஒரு லெட்டர் எழுதுனீங்கன்னா அந்த லெட்டர் அந்த நாட்டுக்கு போய் சேர்ந்த பிறகு அந்த சேருது இல்லையா, அவர் இதே வெப்சைட்டில் வந்து அந்த நம்பர் இதில் என்ட்ரி போடுவார். என்ட்ரி கொடுத்ததும் உங்களுக்கு ஏதோ இன்னொரு நாட்டிலேருந்து யாருக்கு லெட்டர் போட்டிங்களோ அவங்க பதில் தர மாட்டாங்க. இந்த வெப்சைட் வந்து உங்கள் அட்ரஸை இன்னொருத்தருக்கு தந்து, ஒரு ஜப்பானோ ஜெர்மனியோ நீங்கள் போட்டது அமெரிக்காவுக்காக இருந்ததுன்னா இன்னொரு கண்ட்ரியிலேருந்து உங்களுக்கு அந்த லெட்டர் வரும். வரும்போது தான் தெரியும் எந்த நாட்டிலேருந்து வந்தது, யார் எழுதுனாங்கன்னு. இதில் மொத்தம் 208 நாடுகளில் உறுப்பினர்கள் இருக்காங்க. மொத்தம் கிட்டத்தட்ட 10 லட்சம் பக்கத்தில் 10 லட்சம் உறுப்பினர்கள் இதில் இருக்காங்க. இதில் என்ன விசேஷம்னா 80% யூத், குறிப்பாக கல்லூரி மாணவர்கள். இதில் என்ன பெனிஃபிட் நமக்கு அப்படின்னா, ஒரு ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் போகிறீங்கன்னு வைங்க, ஏதாச்சும் வெளிநாடுகளுக்கு ஒரு உயர் படிக்க போகிறீங்கனாலோ, இல்லை ஒரு வேலை வாய்ப்புக்கு போகிறீங்கனாலோ, இதுக்குள்ளே இருக்கிற அந்த உறுப்பினர்கள் ரெடியாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. எப்படி ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்கன்றதை நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் பிபிசியில் இருக்கும்போது
என்னுடைய எடிட்டர், லண்டனில் இருந்த எடிட்டர்கிட்ட நான் கேட்குறேன், இந்த மாதிரி பிபிசி இங்கிலாந்துலேருந்து ஒரு பிபிசிக்காக ஒரு 4 ஸ்டாம்பு வெளியிட்டிருக்காங்க, அது இங்கே கிடைக்கல, எனக்கு வாங்கித்தாங்க. அந்த ஸ்டாம்ப்ஸில் வந்து பிபிசி லோகோ போட்டு பிபிசி தொடக்க காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருந்த அந்த மைக்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்தியாவில் அந்த ஸ்டாம்ப் வாங்கணுன்னா எனக்கு 4000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியதாக இருந்தது 4 ஸ்டாம்புக்கு. நான் வந்து அவர்கிட்ட கேட்குறேன், எப்பா இது ரொம்ப ரேட்டாக இருக்குது, வாங்கி அனுப்புறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவர் அனுப்பலை. போஸ்ட் கிராசிங்குள்ளே போயிட்டு என்னுடைய ப்ரொஃபைலில் ஐ எம் கலெக்டிங் த ரேடியோ ரிலேட்டட் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னு போட்டதை பார்த்துட்டு இங்கிலாந்துலேருந்து வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு நண்பர்கள் 4 செட் அனுப்புனாங்க. ஒருத்தர் மின்டால் கேன்சலே ஆகாத புதுசாக அனுப்புனார். ஒருத்தர் வந்து அதை கவரில் ஒட்டி ஃபஸ்ட் டே கவர் அப்படி கொடுத்தோம் இல்லையா சாருக்கு அந்த மைக் போட்டு அந்த கவரில் ஒட்டி அனுப்புனார். 4 செட் எனக்கு வந்தது. ஒரு செட்டினுடைய விலை எவ்வளோ சொன்னேன்? 4000 ரூபாய். எனக்கு 4 செட் இந்த வெப்சைட் மூலம் வந்துச்சு. நான் 16000 ரூபாய். இப்போ அந்த ஸ்டாம்பை நான் வெப்சைட்டில் இபிஐலையோ இல்லை அமேசான்லேயோ போட்டேன்னா இப்போ 4000 கிடையாது, அது கிட்டத்தட்ட 8000 போயிடுச்சு இப்போ அந்த ஸ்டாம்ப். இப்போ பாருங்கள், எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற யாரோ ஒருத்தன் நமக்கு ஐயோ இவர் கலெக்ட் பண்ணுறாரே நம்ம கொடுப்போமே அப்படின்ட்டு எந்த ஒரு பிரதிபலன் இல்லாமல் அனுப்புகிறாங்க. இதில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த அளவு ஹெல்பிங் டெண்டன்சி கொண்டவங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் இதுக்குள்ள உறுப்பினர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கோ அல்லது உங்கள் ரிலேட்டடான சப்ஜெக்ட்டுக்கு கூட நண்பர்கள் கிடைக்கலாம். சரியா? அதனால் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. இது இன்னொன்று என்னென்னா, அந்த லெட்டரை எழுதுறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் பழக்கம் சுத்தமாக போச்சு. நீங்கள் அந்த லெட்டரை வந்து அந்த குறிப்பிட்ட ஸ்பேஸ்குள்ளே எழுதுறது இருக்கு இல்லையா, அப்போ இது வந்து மொபைலில் நீங்கள் எழுதுறது, ஃபேஸ்புக்கில் எழுதுறது, இன்ஸ்டாவில் எழுதுறதெல்லாம் வந்து அதில் லிமிட்டேடே இல்லை. அப்புறம் நீங்கள் அதில் வந்து ஏதாச்சும் ஒரு லைக் பண்ணிங்கன்னா ஒரு ஆர்டின் போடுறீங்கன்னு வைங்க, அந்த ஆர்டினை டபக்குன்னு வெளியே எடுத்து நம்ம பார்க்கலாமா, ஆர்டின் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் டிஜிட்டல். ஆனால் இந்த லெட்டர் வந்து சேர்ந்ததுன்னா நீங்கள் ஃபீல் பண்ணலாம். கையில் வந்து நமக்கு ஒரு லெட்டர் நமக்காக நேரத்தை ஒதுக்கி எழுதியிருக்காரு, அந்த லெட்டர் நமக்காக டைமை ஸ்பெண்ட் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருக்காரு. லெட்டர் முதல்ல வாங்கணும்ல. ஸோ அதெல்லாமே இதில் இருக்குது. சார் நான் எங்கே சார், நீங்கள் 3 பேருக்கு லெட்டர் கொடுத்தீங்க, நான் எனக்கெல்லாம் தந்தீங்களா, நான் எங்கே சார் எழுதுறதுனா, உங்கள் மொபைலில் நீங்கள் எத்தனையோ ஃபோட்டோஸ் எடுத்துருப்பீங்கல்ல, எத்தனையோ டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் போயிருப்பீங்கல்ல, எல்லாத்தையும் கேன்வாவில் போட்டு 6x4 கன்வெர்ட் பண்ணி போஸ்ட் கார்டு டெம்ப்ளெட்ஸே இருக்குது போட்டுட்டு, அதாவது இன்றைக்கி இன்வைட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, நம்ம ஜெராக்ஸ் கடையில் போயிட்டு A3ல் 9 அப்ஸ் வைங்க, 6x4 ஒரு A3ல் நான் 9 கார்டு போடலாம். சரியா? போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கட் பண்ணி அனுப்புங்க, அதையே அனுப்புங்க போதும். ஸோ நல்ல நட்பு வட்டம் உருவாகும். இப்போ postcrossing.com வெப்சைட்குள்ளே போங்க, உங்களுடைய ப்ரொஃபைலை ரெடி பண்ணுங்கள். முதல்ல முகவரியை ரெடி பண்ணுங்கள். யாராச்சும் ஏதாவது சந்தேகம்னா டக்குன்னு கேளுங்க. டபுள் போகலாமா? மொபைல் இருக்கிறவங்க எல்லாரும் சைன்இன் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்துட்டு 3 ஸ்டெப்பு தான். நீங்கள் அந்த அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும். உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிரும். யார் ஃபஸ்ட்டு அட்ரஸ் வாங்குறாங்க பார்க்கலாம், எந்த கண்ட்ரிலேருந்து அட்ரஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அட்ரஸ் வாங்குறவங்களுக்கு ஒரு சின்ன பரிசு தரலாம். அது ஆணா பெண்ணா, எந்த நாடுலேருந்து வருதுன்றது பார்க்கலாம். இது மொபைல் ஃபோன் இருக்கிறவங்களுக்கு. இப்போ மொபைல் ஃபோன் இல்லாதவங்களுக்கு ஒரு வேலையை தர்றேன். இது என்னது? இந்த கார்டு பார்த்துருக்கீங்களா சார்? இதில் தான் சார் எனக்கு ரிசல்ட்டே வந்துச்சு. அப்படி தானே? இந்த கார்டு இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து போஸ்ட் கார்டு. இது வந்து எல்லோ போஸ்ட் கார்டுன்னு சொல்லுவோம். இந்த போஸ்ட் கார்டுனுடைய விலை எவ்வளோ? இந்த போஸ்ட் கார்டுனுடைய விலை எவ்வளோ தம்பி? 5 ரூபான்னு சொல்லி தருங்க. 5 ரூபாய்க்கு தருவாங்களா இந்த காலத்தில்? என்ன நீ எவ்வளோ அது? 5 ரூபா சொன்னதே எனக்கு 2 ரூபீன்றீங்க. 2 ரூபான்றாங்க இவங்க. 100 வருது. 140? ஏய் தம்பி, உன் பேர் என்ன? சொல்லு உன் பேர் என்ன? கார்த்திக். கார்த்திக் சொன்னது ஒரு விதத்தில் கரெக்ட். என்ன அப்படின்னா, அந்த கார்டு பேர் மேகதூத் கார்டுன்னு பேர். உட்காருங்க. 25 பைசாக்கு இன்னைக்கு பெட்டி கடையில் போய் ஒரு முட்டாய் கூட வாங்க முடியாது. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கலாம். எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க? முதல்ல 25 பைசா போட்டிருக்காரு. நீங்கள் அவர் சொன்ன போல் 1 ரூபாய்க்கு 4 போஸ்ட் கார்டு வாங்கலாம். சரியா? 25 பைசா கார்டை கன்னியாகுமரியில் போட்டிங்கன்னா லடாக் வரைக்கும் போகுது. இந்திய அஞ்சல் துறை ஒரு கார்டுக்கு 280 ரூபா செலவு பண்ணுது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. கம்யூனிகேஷனில்
குறிப்பாக இன்னைக்கு உலகத்திலேயே மிக குறைந்த விலையில் போஸ்ட் கார்டை கொடுத்துட்ருக்கிற நாடு இந்தியா. சரியா? 25 பைசாவுக்கு இந்தியா முழுக்க இது ட்ராவல் ஆகுது. இப்போ இந்த கார்டை வந்து உங்களுக்கு தரப்போகிறேன். எல்லாத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த போஸ்ட் கார்டை உங்களுக்கு தரப்போகிறேன். அப்படியே டபக்குன்னு தூக்கி பைக்குள்ள வச்சுட்டுலாம் போயிடக்கூடாது. இந்த கார்டை எதுக்கு தர்றேன் அப்படின்னா, எதுக்கு தர்றேன்? இப்போ போஸ்ட் கிளாஸிங் வெப்சைட்டில் போங்க, மொபைல் இருக்கிறவங்களாம். ஆமாம், மொபைலுக்கு இருக்கிறவங்க, மொபைல் இல்லாதவங்க 2 தான் பிரிச்சுட்டு வச்சுக்கோ. சார், அப்போ மொபைல் இருக்கிறவங்களுக்கு கார்டு தர மாட்டீங்களா? எல்லாத்துக்கும் தருவேன், கவலைப்படாதீங்க. முதல்ல அதை சைன்இன் பண்ணி அட்ரஸ் முதல்ல ரிசீவ் பண்ணுங்கள். இந்த கார்டில் 2 பக்கம் இருக்குது, 2 பக்கம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த போஸ்ட் கிளாஸிங் வெப்சைட் சொல்கிறது தனி, இது தனி. 2 போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. புரியுதா? அதில் ரெஜிஸ்டர் பண்ணி அட்ரஸ் ரிசீவ் பண்ணுறது வரைக்கும் வந்து நிறுத்துங்க. அந்த போஸ்ட் கார்டை அனுப்பணும். இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்து எப்படி அனுப்புவீங்க? ஏன் வச்சுக்கோங்க, இதான் போஸ்ட் கார்டு பிரிண்ட் அவுட்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் எந்த அட்ரஸ் வந்திருக்கோ அந்த அட்ரஸ் எழுதணும். இங்கே மேலே ஸ்டாம்ப் ஒட்டணும். வெளிநாடுகளுக்கு ஸ்டாம்ப் ஒட்டுறதுனா 15 ரூபா ஒட்டணும். எவ்வளோ? ஒரு டீ ஒரு பிஸ்கட், அப்படி தானே? ஒரு டீ ஒரு பிஸ்கட் ஒட்டணும். ஏன்னா மேலே 15 ரூபா ஒட்டினீங்கன்னா உலகம் முழுக்க எல்லா கண்ட்ரிக்கும் போகுது. சரியா? இந்த பக்கம் எழுதணும், இந்த பக்கம் மேலே ஸ்டாம்ப் ஒட்டணும், இங்கே அந்த போஸ்ட் கார்டு ஐடியை மேலே எழுதணும். சரியா? இது போஸ்ட் கிளாஸிங் சாப்டர் க்ளோஸ்ட்.